ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஜூலை 12ஆம் தேதி எக்ஸாமினேஷன் நடந்தது. மொத்தம் 13,00,000க்கு மேற்பட்டு விண்ணப்பித்து 11,50,000 பேர் கிட்ட எழுதியிருந்தாங்க. இந்த தமிழ் வினாத்தாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப கடினமாக இருந்ததாக நெறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி போராட்டம்லாம் நடத்த போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜஸ்டிஸ் ஃபார் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது. அந்த ட்ரெண்டிங் வாசகத்தினால இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தமிழகத்தில் டிஎன்பிசி குரூப் 4 பேஸ் பண்ணி இளைஞர்கள் வந்து போராட்டம் நடத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு மதுரை காவல்துறை வந்து ஒரு கடும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. குரூப் 4 வினாத்தாள் சர்ச்சை போராட்டம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சண்டே வந்து போராட்டம் நடத்த போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நடக்குதுன்றத ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாத டிஎன்பிசி அவங்க அலுவலகத்திற்கு ஆஸ்பிரண்ட் வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. அதற்கான பதிலும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பேசியிருக்காங்க. அந்த ஆடியோ பதிவு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. தமிழக மக்களுக்கு என்னோட சேனல் சார்பாக ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். தயவு செஞ்சு டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமினேஷன் எக்ஸாம் வைக்க முடியும்னா கண்டிப்பாக வைங்க. இது ஒரு மக்களுக்கு ஒரு 11,00,000 பேர்கிட்ட எழுதியிருக்காங்க எக்ஸாமினேஷனை. இதை வந்து எக்ஸாம் வைக்க ஒரு கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு கோரிக்கையாக கொடுக்குறோம் முதல்வருக்கு, தமிழக முதலமைச்சருக்கு. அனைத்து டிஎன்பிசி குரூப் 4 எழுதிய மாணவர்கள் சார்பாக கொடுக்குறேன். இந்த கோரிக்கையை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். இந்த ஆடியோ பதிவு கேட்கல வாங்க. ஹலோ ஹலோ டிஎன்பிஎஸ்சிங்களா? வணக்கம், சொல்லுங்க மேடம். மேடம், குரூப் 2 தமிழ் இருக்குல்ல மேடம், அதுக்கு வந்து சோர்ஸ் வந்து எங்க இருந்து மேடம் படிக்கணும்? சிலபஸ்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அது கொஞ்சம் நல்லா மேடம். அது எனக்கு ஓகே மேடம். பட் இந்த குரூப் 4 கொஸ்டின்ல வந்து என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, கல்வெட்டு, ஓலைச்சுவடி இதுல இருந்தெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க மேடம். அது மாதிரி எந்த இதுல இருந்து வரும், எந்த கல்வெட்டுல இருந்து வரும், எந்த ஓலைச்சுவடியில இருந்து வரும் அப்படிங்கிற மாதிரியும் இல்ல, அது இல்ல நாங்க வேற ஏதாவது புக்ல இருந்து கேட்போம். எந்த ஓலைச்சுவடி எந்த கல்வெட்டுன்னு நாங்க சொல்லிட்டோம்னா அப்புறம் பரீட்சை எதுக்கு மேடம் உங்களுக்கு? அப்படி சொல்ல வரல மேடம். எந்த நூற்றாண்டுக்குள்ள படிக்கிறதால சொல்லுங்க மேடம். நாங்களே சொல்லிட்டோம். 1953ல உள்ள புக் எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா நாங்க எப்படி மேடம் எழுதுவோம்? அப்போ ரெஃபரன்ஸ் கவர்மெண்ட் வேலைக்கு வந்தா என்ன மாதிரி பள்ளிக்கூடம் ஆன்சர் பண்ணணும். கவர்மெண்ட் வேலை வேணும்னா நீங்க வந்து ரெஃபரன்ஸ் புக் போடுங்க மேடம். ஓலைச்சுவடி இந்த மாதிரி மேடம் சொல்லுங்க மேடம், எனக்கு இந்த குரூப் 2 பிலிமினரி எக்ஸாமுக்கு தமிழ் சிலபஸ் எப்படி படிக்கன்றது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுறீங்களா மேடம்? சிலபஸ் கொஞ்சம் நல்லா டீப்பா படிச்சுக்காங்க சார். எதுவும் சொல்றதுக்கு இல்ல, சிலபஸ்ல இருந்து தான் கேட்பாங்க. எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கொஞ்சம் நல்லா படிச்சுக்காங்க. அதான் மேம், அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ன்றது தான் அதுக்கான பவுண்டரி நாங்கள் எது தெரிஞ்சா படிக்கும் மேம். அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் எதுவும் தெரியலைங்க மேம். அதெல்லாம் பவுண்டரி எல்லாம் சொல்லிட்டோம்னா அப்புறம் நாங்க எதுக்கு எக்ஸாம் எல்லாம் உங்களுக்கு வைக்கிறது? மேம் இப்போ இல்லாம நீங்க இது வேலை வாங்கிட்டு போயிடும். இல்லைங்க மேம், நீங்க குவாலிஃபிகேஷன் தாண்டி கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க. அது எங்க இருந்து கேக்குறது தெரிஞ்சதுன்னா நாங்க கொஞ்சம் படிச்சுப்போம் மேம். இவ்வளவு நாள் இல்ல, ஏதோ ஒரு முறை கேட்டா இது பண்ண மாட்டீங்களா? இவ்வளவு நாள் இவ்வளவு டஃபாவோ இவ்வளவு இதுவா வந்ததா? இல்ல இல்லைங்க மேம், இதே தொடர்ந்து என்ன பண்றது? ஒரு முறை வந்ததுக்கே இப்படி பண்ணிட்டு இருந்தா எப்படி? அது ஒரு முறை வந்தது சொல்றீங்க மேம். இந்த குரூப் 2ல அப்படிதான் வரும்ன்றத மெயின் பண்ணிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமா மேம், இதே திரும்ப தொடர்ந்து வருமான்றதுதான் எங்களுடைய கேள்வியா இருக்கு. எப்படியா இருந்தாலுமே வந்து சார், கொஸ்டின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அது சிலபஸ்குள்ளதான் வரும். அது டஃபா வருது, லைட்டா வருதுன்றது அது வந்து உங்களுடைய இதுதான், கண்ணோட்டம் தான். படிச்சவங்களுக்கு ஈஸியா இருக்கும், படிக்காதவங்களுக்கு டஃபா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா நாங்க கேட்கறது சிலபஸ்ல இருந்து கேட்போம். நீங்க தான் வந்து எல்லாத்துக்கும் தயாராகணும். கவர்மெண்ட் வேலைன்னும் போது நம்ம எப்படி கொஸ்டின் வந்தாலும் நம்ம ஆன்சர் பண்ணணும், அவ்வளவுதான். அது ஓகேங்க மேம், எப்படி கொஸ்டின் வந்தாலும் நாங்க ஆன்சர் பண்ணதான் போறோம். அது இல்லைன்னு சொல்ல. நாங்க வந்து என்னன்னா, நாங்க என்ன தேர்வோட கோரிக்கை என்னன்னா, நாங்க எங்கிருந்து படிக்கணும், அந்த சோர்ஸ் வந்து நீங்க வந்து இந்த சோர்ஸ் வந்து நாங்க கேட்போம் அப்படின்ற ஒரு பவுண்டரி இருந்துச்சுன்னா நாங்க மாட்டாங்க. சோர்ஸ் உங்களுக்கு எல்லாமே அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சிலபஸ் தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு இதுல இருந்து வரும் கொஸ்டின் அப்படின்னு சிலபஸ் தான் தர முடியும். இல்லைங்க மேம், நீங்க சில ஓலைச்சுவடி